السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்றைய நாள் 3வது நாள் தராவீகை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்து இருக்கின்றோம். வல்ல நாயன் நம்முடைய வாழ்வில் குறிப்பாக இந்த ரமதானில் செய்யப்படுகின்ற எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நாம் நோக்கின்ற நோன்புகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. மன தூய்மையோடு இஹ்லாஸோடு அவனுக்காக செய்து அவனிடத்திலே நன்மை பெறுகின்ற நற்பேறு பெறுகின்ற நன்மக்கள் கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்று சூரத்துல் பகரா நிறைவு செய்து சூரத்துல் ஆல இம்ரானை நாம் துவங்கினோம். இன்று ஓதப்பட்ட பல்வேறு செய்திகளில் முதலாவதாக நாம் கடந்து வந்தது, கடன் கொடுத்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கான சட்டதிட்டங்கள் என்ன என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இறைவசனத்தை கடந்து வந்தோம். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குமாரன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த, அதை கடந்து அண்ணா அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்ற அந்த நிகழ்வு, ஏன்னா அவங்க வயிற்றுல இருக்கும்போது பள்ளிவாசலுடைய ஹிதுமத்திற்காக நியத்து வைத்தார்கள். ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. இருந்தாலும் அல்லாஹுக்காக நான் என்ன செஞ்சேன், ஹிதுமத்திற்காக நான் விட்டு விடுகின்றேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பள்ளிவாசலுடைய ஹிதுமத்திற்காக விட்ட அந்த வரலாறை எல்லாம் கடந்த பொழுது இன்றைய சிந்தனைக்காக ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு என்று சொல்லப்படுகின்ற அந்த இறைவசனம், ஷஹிதல்லாஹ் அல்லாஹுவை சாட்சியாக்குதல். நாம் செய்கின்ற நிறைய நல்ல விதமான காரியங்கள் சில நேரங்களில் நிராதபாணியாக நாம் நிற்கின்ற ஒரு சூழ்நிலைகளில் நமக்கான சாட்சியாளர் யார், நமக்காக பரிந்து பேசக்கூடியவர் யார் என்று நாம் திகைக்கின்ற நேரங்களில் நமக்கான ஒரு சிறந்த சாட்சியாளர் யார்னா அல்லாஹ் தான். நம்ம சில காரியங்களை செஞ்சிடுவோம், அது அல்லாஹுக்காக செய்து விட வேண்டும். சில காரியங்கள் செய்த பிறகு அது என்னவென்று சூழ்நிலை தெரியாது. அந்த நேரத்துல அல்லாஹுவை சாட்சியாக்கி அந்த இடத்தை நம்ம அப்படியே கடந்துடும். அந்த நிகழ்வு நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அதில் ஏற்படுகின்ற ஒரு இடர்பாடையும் அது நீக்கிவிடும். அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து அவர்கள் கேட்டார்கள், நாளை மறுமையில அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னை பற்றி உங்களிடத்திலே இறைவன் மறுமையில் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்றோன்னு கூடியிருந்த அந்த மக்கள் எல்லாம் சொல்வார்கள், நீங்கள் நஷ்ஹது அன்னக, நான் உங்களுக்காக சாட்சி சொல்வோம், பது பல்லக்த, நீங்க எங்களுக்கு என்னென்ன செய்தி உண்டோ எல்லாத்தையுமே நீங்க எத்தி வைத்தீங்க, வஅதைத, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், வநஸஹத, நீங்கள் என்ன செஞ்சீங்க, எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள் என்று நாளை நான் என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்வோம் என்று அந்த கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய 2 கையையும் வானை நோக்கி உயர்த்தி விட்டு அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹ்வே நீதான் இதற்கு சாட்சி. மக்கள் எல்லாம் சொல்றாங்க,
நான் என்னுடைய எந்த இறை தூதுவ பணியை நீ எனக்கு எதை அமானிதமாக கொடுத்தாயோ அதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதை அந்த மக்களே சொல்றாங்க. அதற்கு நீதான் சாட்சி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையின் கடைசி நிமிடத்தில் பேசிய அந்த வார்த்தையும் சொல்லி தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில எந்த நிகழ்வு செய்தாலும் அல்லாஹ்க்காக செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ்வை தான் நாம் சாட்சியாளர்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் இருக்காமா, அவன் நினைத்ததுதான், அவன் நாடியதுதான் நம் வாழ்வில் நடக்குகிறது. இப்பொழுது நடந்ததற்கு யாரும் துணை அல்ல, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன் என்று நாம் கடந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஓதிய அதே இறை வசனத்திலே ஒரு இடத்திலே ஃபலம்மா அஹஸ்ஸ ஈஸா மின்ஹுல் குஃப்ர قال من انصاري الى الله قال الحواريون نحن انصار الله. ஒரு அற்புதமான ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தூதுவ பணி செய்தியை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்ற செய்தியை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இறை தூதுவ செய்தியை புறக்கணிக்கின்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்காங்க, அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்க்காக எனக்கு உதவி செய்யறவங்க யாருமே நீங்க இல்லையா? அல்லாஹ்விற்காக உதவி செய்வதற்கு, இந்த தூதுவ செய்தியை நான் எத்தி வைப்பதற்கு உதவியாளர்களாக நீங்க யாருமே இல்லையா என்ற பொழுது அவர்களுடைய தூதர்களில் சீடர்களில் இருந்த 2 நபர்கள் அவர்களிடத்திலே பேசினார். அல்லாஹ் தஆலா அந்த இறைவசனத்தை அப்படியே பதிவு செய்வார். பாலமன் அன்சாரி இலல்லாஹ் பாலல் ஹவாரியூன நஹனு அன்சாருல்லாஹ், அல்லாஹ்விற்காக உதவி செய்ய நாங்க இருக்கிறோம். ஆமன்னா பில்லாஹ் வஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் அல்லாஹ்விற்காக நாங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் அப்படியே பதிவு செய்கிறார். ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅனா ரசூல ஃபக்துபுனா மஅஷ் ஷாஹிதீன். யா அல்லாஹ், நாங்கள் என்ன செஞ்சோம்? உன்னுடைய இந்த இறை தூதுவ செய்தியை, உன்னிடத்தில் இருந்து இறங்கிய இந்த செய்தியை எங்களுக்கு இறக்கி வைத்தார். வத்தபஅனா ரசூல, உன்னுடைய இறை தூதரை நாங்க பின்பற்றினோம், உன்னுடைய இந்த தீனை நாங்கள் உண்மையாக்கினோம். யா அல்லாஹ் ஃபக்துபுனா மஅஷ் ஷாஹிதீன், சாட்சியாளர்களில் உண்மையாளர்களில் நீ எங்களை ஆக்கிவிடு அப்படின்னு அவங்க முடித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இந்த செய்தியை இன்னைக்கு நாம கடந்து வந்தோம். அன்புக்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இறை வசனங்கள் எல்லாம் நம்மை பார்த்து பேசுகின்ற ஒற்றை வார்த்தை, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிராதபாணியாக கஷ்டப்படுகின்ற அந்த சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை சாட்சியாளர்களாக ஆக்குங்கள். அல்லாஹ்வை பொறுப்புதாரியாக நீங்கள் ஆக்குவீர்களாயின் அதில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் களைந்து விடுவான். அதில் ஏற்படுகின்ற வெற்றியையும் மன மகிழ்ச்சியையும் நீங்கள் விரைவில் சுவைப்பீர்கள் என்பதற்கு இந்த 2 இறைவசனமும் நமக்கு சாட்சியாக இருக்கின்றது. வல்ல நாயன் இந்த இறைவசனங்களின் மூலமாக உணர்வு பெற்று அதன் மூலம் வாழ்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற நன்மக்கள் கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக என்ற துஆக்களோடு வார்த்தைகளை நிறைவு செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.